தயவு செஞ்சு அவ கூட வந்து நீ இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகுற வரையும் பேசவே பேசாத. இந்த வாரம் மட்டும் வந்து எவிக்ஷன் நடக்கல அப்படின்னா, நாம எல்லாரும் சேர்ந்து நான் இத பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வீட்டுக்குள்ள பரபரப்பா ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ, இப்போ வந்து விஜய் பார்வதி வந்து பயங்கரமா அழுதுட்டு கமருதீன்ட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவனுங்க எல்லாருமே உன்கிட்ட பேச ஆரம்பிச்சுருவானுங்கடா. இப்போ எல்லாருமே நான் தான் குற்றம் பண்ணேன் அப்படிங்கிற மாரி என்கிட்ட வந்து பேசாம ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. நான் என்னடா பண்ணட்டும்? நான் வந்து இந்த வீட்ல வந்து ராவா வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாரி இவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா கிட்ட வந்து நான் சாரி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போனேன். இவங்க என்னமோ வந்து பயமா இருக்கிற மாரி ஏதோ வந்து பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க இவங்க. அதேமாரி நீ சொன்னதுக்கு தான் நான் வந்து எனக்கு சிரிப்பு வந்துச்சே தவிர, நான் வந்து அவங்கள வந்து ஃபிட்ஸ் வந்ததுக்கு வந்து நான் சிரிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான ஆள்லாம் வந்து கிடையாது. வீக்கெண்ட்ல இவங்க எல்லாருமே எழுந்து என் மேல என்னென்னமோ சொல்ல போறாங்க. என்னமோ எனக்கு என்னமோ ஆகப்போகுது அப்படிங்க மட்டும் வந்து தெரிஞ்சிருச்சு. என்னால பேசவே முடியாதுடா விஜய் சேதுபதி கிட்ட. அந்த அளவுக்கு வந்து என்ன வந்து பேசுவாங்கடா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கானா வினோத்துக்கும் இப்போ பார்வதிக்கும் வந்து இடையில ஒரு சண்டை வந்தது. அந்த ஒரு சண்டையில கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு இந்த தயவு செஞ்சு அவகிட்ட பேசுற வேலைய வச்சுக்காத. அவ உன் வாழ்க்கைய நாசம் பண்றா. இங்க பாரு நீ இந்த பிக் பாஸ் வீட்லேருந்து போற வரையும் நீ வந்து அவங்ககிட்ட பேசவே பேசாத. நான் வந்து உனக்கு இவ்ளோ அட்வைஸ் குடுக்குறேன் அப்படின்னா, உன்ன வந்து புடிக்காமலாம் வந்து இல்ல. நேத்து வந்து நான் உனக்கு அகைன்ஸ்ட்டா பண்ணேன்னு நீ நெனச்சிட்டு இருக்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல எது நியாயம், அநியாயம் அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். நீ ஃப்ரெண்டு அதெல்லாம் அடுத்தது தான். அந்த இடத்துல நேத்து வந்து அந்த பொண்ணு இப்ப ஃபிட்ஸில வந்து துடிச்சிட்டு இருக்கு. அத பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கு. உன் வார்த்தையிலேருந்து வார்த்தைய வந்து அந்த இடத்துல வெளிய எடுத்துட்டே இருக்கா. நீ அது தெரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. என்னடா பேசுறீங்க? குழந்தைங்க என்னென்னமோ பேசிட்டீங்கடா. எக்ஸ்ட்ரீமா வந்து போய் பேசிட்டீங்க. நீ தயவு செஞ்சு அவ கூட பேசாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதும், கமருதீன் வந்து அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து இல்லடா அவ அப்படி பண்ணல அவ. அவ வந்து வில்லனிக்காலாம் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணி கமருதீன் வந்து பேசிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதான் வந்து லைவ்ல போயிட்டுருக்கு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ மினிட்ஸ்க்கு மினிட்ஸ் ஏதாவது ஒரு சம்பவம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 டேஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு 80 நாள் நடந்த மொத்த விஷயங்களும் பரபரப்பாக ஒரே நாள் நடந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.